அண்ட் இப்போ ஏஆர் முருகதாஸ் சார் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறாங்க. மக்கள் சார்பாகவும் மக்கள் வழியாகவும் நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சில டைம்ல ஷூட்டிங்ல வந்து அப்படியே உட்காந்துருவாரு. நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணும்போது கூட பார்த்துருப்பேன். அப்படியே சேரை தூக்கி ஒரு செவுரு பக்கம் போட்டுக்குவாரு. போட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. என்ன சொல்ல போனா, நான் அந்த குட்டிப்புலி சாங்லாம் எடுக்கும்போது அந்த மலை உச்சியில சேர் போட்டு ஃபுல்லா அந்த மக்களே இல்லாத இடத்த பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு 1 hour 2 hours அப்படி பாத்துக்கிட்டே இருப்பாரு. அப்ப நான் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி தனியா நீங்க மக்களே இல்ல மக்கள்ல இருந்து விலகி அப்படியே ஒரு இடத்த பிளாங்கா பாத்துக்கிட்டே இருப்பீங்களே சார் மணிக்கணக்க, அப்ப என்ன உள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு அவர்கிட்ட கேட்டேன் நானு. ஆனா அவர் பதில் சொல்லல. இப்ப நான் கேக்குறேன், விஜய் சார் அந்த டைம்ல நீங்க என்ன நினைச்சுக்குவீங்கிறத இப்ப நீங்க மக்கள்கிட்ட ஏன் சார்பா சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த பக்கம் திரும்பி ஏதாவது உட்காந்து தூங்கிட்டு இருந்திருப்பேன். மோஸ்ட்லி அதான் பண்ணுவேன் நினைக்கிறேன். இல்லை மேபி எப்பயா இந்த சாங்கை முடிப்பீங்க, எப்பயா இந்த ஃபைட்டை முடிப்பீங்க, வேணா அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். சார் சீரியஸா சொல்லுங்க சார், நீங்க தனியா உட்கார்ந்து இருக்கும்போது என்ன யோசிப்பீங்க? அதான் யோசிப்பீங்க. சீரியஸா தெரியல. மேபி இதை பத்தி நான் இப்ப சொல்றது உண்மையிலே ரொம்ப சீரியஸா இருக்கலாம். பட் என்ன இப்படிலாம் இவர் சொல்றாரு அப்படின்ட்டு. பட் அதான் உண்மை. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மூலை முடுக்கில் இருக்கிற என்னுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அம்மா அப்பா, இவங்க எல்லாருக்குமே போய் சேர்ற மாதிரி ஒரு ஒரு உதவி இல்லை ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு அதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இது நான் யோசிப்பேன்.